أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور إن ربهم بهم يومئذ لخبير. இன்று சூரத்துல் ஆதியாத். சூரத்துல் ஆதியாத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குதிரைகள் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறார். உலகத்தில் ஒரு வித்தியாசமான படைப்பு தான் குதிரைகள். குதிரைகள் மீது அல்லாஹ் சத்தியம் செய்து, குதிரை எந்தளவு நன்றியுள்ளதோ அதே போலையாவது மனிதன் நன்றி உள்ளவன் அல்ல, நன்றி கெட்டவன். இந்த சூரத்துல் ஆதியாத்துக்குள் அல்லாஹ் 9 விடயங்களை கற்றுத்தருகின்றார். அல்லாஹ் என்ன சொல்றான் என்று பாருங்க. முதலாவது, வல் ஆதியாத்தி தபஹா. வல் ஆதியாத் என்றால் தபஹா, மூச்சு திணற ஓடக்கூடிய குதிரைகள் மீது சத்தியமாக. அல்லாஹ் ஒரு விடயத்தில் சத்தியம் செய்தால் அந்த விடயம் முக்கியமான விடயம். அதுவும் குதிரையை நாங்கள் பார்ப்போம், யுத்த களங்களில் மூச்சு திணற திணற ஓடும். இவ்வாறான குதிரைகள் மீது சத்தியமாக அல்லாஹ் முதலாவது சொல்கிறார், வல் ஆதியாத்தி தபஹா. இரண்டாவது, ஃபல் மூரியாத்தி கத்ஹா. குதிரை ஓடும் பொழுது அதனுடைய பாதத்தில் நெருப்பு பொறிகள் வெளியாகும். வேகமாக குதிரை ஓடும் பொழுது அதனுடைய பாதங்களில் நெருப்பு பொறிகள் வெளியாகக்கூடிய குதிரைகள் மீது சத்தியமாக. அடுத்ததாக, ஃபல் முகீராத்தி சுபஹா. அதிகாலையில், காலையில், சுபஹ் என்றால் அதிகாலையில் விரோதிகளை திடீர் தாக்குதல் செய்யும் குதிரைகள். குதிரை ஒரு நாளும் பயப்பட மாட்டாது, மனிதன் பயப்படுவான். குதிரைக்கு மேல் இருக்கக்கூடிய மனிதன் பயப்படுவான், ஆனால் குதிரை பயப்படாது. குதிரை என்ன செய்யும்? எந்த நேரத்தில் நீங்கள் எழுப்புவீர்களோ அந்த நேரத்தில் அது போய் திடீர் தாக்குதல் செய்யும். முகீராத் என்றால் ஃபல் முகீராத்தி சுபஹா فأثرن به نقعا. நகா என்றால் தூசியை, தூசியை கிளப்பிக் கொண்டு ஓடும் குதிரை. அடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறான்,
فَوَسَطْنَ بِهِ جَمْعًا. ஒரு படையுடைய நடுவை கூட அடையும் குதிரை. படையுடைய ஆரம்பத்தில் நிற்கிறதுக்கே மனிதன் பயப்படுவான். ஆனால் குதிரைக்குரிய தைரியம் என்னவென்றால் அது فَوَسَطْنَ بِهِ جَمْعًا. படையுடைய நடுவை கூட அடையும் அது தைரியத்தால். இவ்வளோ குதிரைகளை பத்தி அல்லாஹ் சொல்லிட்டு இப்ப விடயத்துக்கு வாரான். குதிரையை பத்தி சொல்றதல்ல அல்லாஹுடைய நோக்கம். அல்லாஹுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இந்த குதிரைகள் மீது 3 வகையான சத்தியங்களை செய்து, இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத், நிச்சயமாக மனித சமூகமே தன்னுடைய இறைவனுக்கு நன்றி கெட்டவர்கள். எப்படி அல்லாஹுடைய வாக்கு? லகனூத் என்றால் நன்றி கெட்டவன். அல்லாஹுவ விலங்கல்லி என்னும் ஒரு மனிதன் தன்னுடைய தாய் தன்னை பெற்றெடுத்த தன்னுடைய வயிற்றால வந்த ஒரு தாய ஒரு மனிதன் விலங்கல்லண்டா அவன் எவ்வளவு நன்றி கெட்டவன். தகப்பன விலங்கல்லண்டா அவன் எவ்வளவு நன்றி கெட்டவன். தாய் தகப்பன் எங்களுக்கு ஒரு காரணியே தவிர தாயுடைய வயிற்றுக்குள் உருவாக்கியவன் யார்? அவன்தான் அல்லாஹ். தாயுடைய வயிற்றுக்குள் எங்களை உருவாக்கியவன் யார்? அவன்தான் அல்லாஹ். அந்த அல்லாஹுவ விளங்காதவன் நன்றி கெட்டவன் என்று அல்லாஹ் சொல்லிட்டான். இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத். அடுத்ததாக அல்லாஹ் சொல்றான், وَإِنَّهُ عَلَى ذَلِكَ لَشَهِيدٌ. அந்த நன்றி கெட்ட தனத்துக்கு அவனே தான் சாட்சியாகவும் இருக்கின்றான். வேறொத்தரும் சாட்சி தேவையில்லை, மனிதனே சாட்சி தான் நன்றி கெட்டவன் என்பதுக்கு. ஆறாவதாக وَإِنَّهُ لِحُبِّ الْخَيْرِ لَشَدِيدٌ. மனிதனை பொறுத்தவரையில மனிதனுக்கு பணத்துடைய ஆசை மிக அதிகமானது. ஹுப்புல் ஹைர் என்றால் பணத்துடைய ஆசை. இது எல்லா மனிதர்களுடைய ஆசை. இது அல்லாஹ் புகழ்வதற்காக சொன்னானா இகழ்வதற்காக சொன்னானா என்பதல்ல. மனிதனுடைய உள்ளத்திலே ஹுப்புல் ஹைர் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறார். وَإِنَّهُ لِحُبِّ الْخَيْرِ لَشَدِيدٌ. 6 விடயங்களை சொல்லிட்டு அல்லாஹ் மற்ற 3 விடயங்களை தெளிவுபடுத்துகிறார். 7வது விடயம் என்ன? أَفَلَا يَعْلَمُ إِذَا بُعْثِرَ مَا فِي الْقُبُورِ. மனிதனே, நீ அறிய மாட்டியா, நீ விளங்க மாட்டியா, ஒரு நாளைக்கு உன்னை மண்ணறையிலிருந்து எழுப்பாட்டுவோம். இதைத்தான் இந்த இடத்துல சந்தேகம். மண்ணறையிலிருந்து எப்படி எழுப்பாட்டுறது? மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை இருக்குதா? இன்று முஸ்லீம்களில் அதிகமானவர்களுக்கு இந்த கேள்வி. முஸ்லிம் அல்லாதவர்களுடைய பலருடைய கேள்விக்கு இதுல பதில் இருக்கு. இஸ்லாமியர்களுடைய குர்ஆனுடைய கொள்கை என்ன? மறுபிறப்பு கிடையாது. எங்களிடம் மறுபிறவி என்று இஸ்லாத்திலே கிடையாது. குர்ஆனிலே இஸ்லாத்திலே உள்ளது என்ன தெரியுமா? எங்களுடைய உடம்பை கொண்டு போய் மண்ணுக்குள் வைத்தால் உடம்புக்குள் இருந்த உயிர் இருக்குதே, இந்த உயிர் எங்கிருந்து வந்ததோ அங்கு போய்விடும். உடம்பைத்தான் மண்ணுக்குள் வைக்கிறோமே தவிர உயிரை அல்ல. இந்த உடம்பு இருக்கிறதே போனை போன்றது. இந்த உடம்புக்குள் இருக்கும் உயிர் இருக்கிறதே சிம்மை போன்றது. இந்த சிம்மை எத்தனை போனுக்குள் மாற்றி மாற்றி பாவிக்கலாம். எந்த ஐபோனா பாவிக்கலாம், சாம்சங் பாவிக்கலாம், சிம்மை மாற்றலாம். சிம்மை எதில் போடுவீர்களோ வேலை செய்யும். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த உடம்பு இருக்கிறதே,
இந்த உடம்பு மண்ணுக்கு போய்விடும். ஆனால் இந்த உடம்புக்குள் உயிர் இருக்கிறதே, இது மண்ணுக்குள் செல்ல, இது ஒரு நாளும் அழியாது. ஒரு நாள் வரும், அல்லாஹ் முழு உலகத்தையும் எழுப்புவான். அல்லாஹ் முழு உலகத்தையும் அல்லாஹ் எழுப்புவான். அந்த நாளையில் ஞானம் பிறந்து சரி வராது. அந்த நாளையில் யா அல்லாஹ் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன், ஏற்றுக்கொள்ள மாட்டான் அல்லாஹ். அதுதான் நம்பிக்கை. அதுக்குத்தான் குர்ஆனை படிக்கும்படி சொல்லுவது. குர்ஆனை படியுங்கள், வேத வாக்கு உண்மை. மற்றவருடைய பேச்சுகளை விடுங்கள். அவர் சொன்னது, இவர் சொன்னது, அவருடைய சம்பவம். அல்லாஹ் குர்ஆனிலே அஃபலா யஅலமு இதா புஅஸிர மா ஃபில் குபூர், மண்ணறைகளிலிருந்து உங்களை எழுப்பாட்டும் பொழுது எவ்வாறு இருக்கும்? மண்ணறையில் எழுப்பாட்டி அல்லாஹ் என்ன செய்வான்? வஹுஸ்ஸில மா ஃபிஸ் சுதூர், உங்களோட உள்ளங்களில் என்ன இருந்ததோ அதை அல்லாஹ் பார்ப்பான். கொஞ்சம் முன்னுக்கு வாங்கல, சஃப முன்னுக்காகிங்கன்னா சரி, சஃப்ல இருந்துட்டீங்கன்னா சரி, பின்னுக்கு சஃப்ரி, பின்னுக்கு வரவங்க அப்படி அதில் சுப்ரால உட்காந்துருவாங்க. வஹுஸ்ஸில மா ஃபிஸ் சுதூர், அல்லாஹ் 8வது விடயமாக இந்த சூறாவில் சொல்கிறான். என்ன செய்வான் அல்லாஹ்? எழுப்பாட்டி எங்கட உள்ளத்துல என்ன இருக்குதுன்னு அல்லாஹ் பார்ப்பான். அவ்வளவுதான். ஏன்? இது மாறாதே, சுதூர் மாறாத. ஒரு நாள் ஸ்பஞ்ச் இருக்குதே, ஸ்பஞ்சில் எதை ஊத்துறீங்களோ அதுதான் இருக்கும். ஸ்பஞ்சில் பாலை ஊற்றினீங்கண்டா ஸ்பஞ்சில் என்ன இருக்கும்? பால் இருக்கும். ஸ்பஞ்சில் தண்ணியை ஊற்றினீங்கண்டா தண்ணி இருக்கும். சொல்லுவாங்களே தமிழில், அகப்பை பானையில் உள்ளது தான் எதுக்கு வரும்? அகப்பைக்கு வரும். பானையில் உள்ளதுதான் அகப்பைக்கு வரும். பானையில் கஞ்சி இருக்கும் பொழுது அகப்பையில் சோறு வருமா? வராது. உள்ளத்தில் அல்லாஹ் இருந்தால் நாக்கில் அல்லாஹ் வரும். அதுதான் அல்லாஹ் உள்ளத்தை பார்க்கிறது. அல்லாஹ் எழுப்பாட்டி உள்ளத்தை பார்ப்பார். இந்த உள்ளம் யாருக்கு? நோன்பு நோற்றோம், பசித்திருந்தோம். இந்த 17வது நாள், 17 நாள் பசித்திருந்தது யாருக்காக? என்ன நோக்கம் சகோதரர்களே? பசித்திருந்தது சுகரை குறைக்கிறதுக்கா, நோயை கண்ட்ரோல் பண்றதுக்கா, அல்லது பிரஷரை கண்ட்ரோல் பண்றதுக்கா? இல்ல, ஆரோக்கியம் இல்ல. நாங்க பசித்திருந்தது அல்லாஹ்வுக்கா. நாங்க எல்லா வணக்கங்களும் செய்து அல்லாஹ்வுக்கா. இன்ன ரப்பஹும் பிஹிம் யௌமஇதில் லஹபீர், அல்லாஹ் முழுதையும் அறிந்தவன் என்று சொல்லி அல்லாஹ் இந்த சூறாவை அல்லாஹ் முடிக்கின்றார். ஆகவே சகோதர சகோதரிகளே, இந்த சூரத்துல் ஆதியாத்தை விளங்கி அல்லாஹுவையும் ரசூலையும் மறுமை நாளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்குவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதா வஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா ரப்பி யா அல்லாஹ். اللهم يا حي يا قيوم برحمتك نستغيث يا علي يا عظيم يا ذا الجلال والإكرام يا حنان يا منان يا بديع السماوات والأرض يا أحد الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. اللهم صل على محمد وبارك على محمد. கிருபை ரஹ்மானே யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய தாய்ந்தருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உஸ்தாதுமார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நாங்கள் இதுவரை பிடித்த நோன்புகளை ஏற்றுக்கொள்வாயாக, கபூல் செய்வாயாக. மீதமாக இருக்கும் ஒவ்வொரு நோன்பையும் சரியாக பிடிக்க தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், நன்றியுள்ள அடியார்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ், நல்ல உள்ளமுடையவர்களாக ஆக்குவாயாக. மோசமான குணங்களை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக, கெட்ட குணங்களை விட்டு பாதுகாப்பாயாக. குர்ஆனையும் இஸ்லாத்தையும் சரிவர விளங்க தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், நோயாளிகள் இருக்கிறோம் யா அல்லாஹ்,
நோய்க்கு ஷிஃபாவை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், கஷ்டங்கள், கவலைகள், பிரச்சினைகளை போக்கி வைப்பாயாக. யாரெல்லாம் எங்களுடைய இஃப்தாருக்காக உதவி செய்கிறார்களோ, செய்து கொண்டிருக்கிறார்களோ, அனைவர்களுக்கும் பரக்கத் செய்வாயாக, ரஹ்மத் செய்வாயாக. அவருடைய பிள்ளைகள், குடும்பங்களில் அபிவிருத்தி நசீபாக்குவாயாக. எங்களுடைய துவாவை கபூல் செய்வாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم والحمد لله رب العالمين.